ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துருக்கிறது செம்மார்பு கொக்குருவான். இதோட கழுத்து பகுதியிலையும் தலைப்பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும். அதனால் இதுக்கு செம்மார்பு கொக்குருவான் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இந்த பறவை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கொக்குருவான் அப்படிங்கிற பேர் எதனால் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பறவை கத்துற சவுண்டை பார்த்தீங்கன்னா கொக் கொக் அப்படிங்கிற சவுண்டு மாதிரி இருக்கும். இந்த பறவை ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரி கொக் கொக் அந்த மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொக்குருவான் அப்படிங்கிற பேர் தமிழில் வந்திருக்கு. இந்த பறவை பெரும்பாலும் பழங்களை மட்டும்தான் உணவாக சாப்பிடும். அதுலேயும் ஆலம்பழம், அத்திப்பழம் இந்த மாதிரியான பழங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் இதுக்கு. இந்த பறவை பெரும்பாலும் மரத்தில் மட்டும்தான் இருக்கும். மரத்துலேயே பொந்து அமைச்சு மரத்தில் மட்டும்தான் இருக்கும். கீழே தரைக்கு வரவே வராது. தரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிசயம் அதெல்லாம். இந்த பறவை கிட்டத்தட்ட அழிஞ்சே போச்சு. தமிழ்நாட்டில் எங்கேயுமே அவ்வளோ ஈஸியில் இந்த பறவையை பார்க்க முடியாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அதிசய பறவை எங்கள் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் கீழே விழுந்து கிடந்துச்சு. அந்த பாய் கொஞ்ச நேரம் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் பறவை ஆர்வலர் அப்படிங்கிறதுனால என்கிட்ட கொடுத்தாங்க. நான் வீட்டில் கொண்டு போய் ஒரு கூண்டில் வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரம் ஃபுட்டு தண்ணி கொடுத்தேன். அது ஃபுட்டையும் சாப்பிடலை, தண்ணியும் குடிக்கலை. கொஞ்சம் நேரம் கூண்டுக்குள்ளேயே பறந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைமில் நான் அது ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுனால நான் திறந்து விட்டேன், பறந்து போயிடுச்சு. ஸோ வியூவர்ஸ், நம்மளோட நோக்கம் பச்சைக்கிளி மட்டும் இல்லை, எல்லா பறவைகளும் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த பறவையை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.